अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் சுகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்ட தனித்தனியா பண்ணினா அங்க வேதாந்தத்துக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இருக்கு அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் முடியாது. மறுபடியும் திரும்பி வர வேண்டியதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நாங்க என்னத்தான் பண்றது, எங்களுக்கோ இங்க ஞானம் கிட்ட முடியலையே அப்படின்னு கேட்கலையானால் அதற்கு பதில் சொல்வது வித்யாந்த அவித்யாந்த யஸ்தத்வேதோ வயதஸ்தா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா மிருகமஸ்மதே. நம்ம சேர்த்து பண்ணணும். கர்மாக்களையும் இந்த தேவதாக்கியான உபாசனையும் சேர்த்து பண்ணுங்க. சேர்த்து பண்ணல என்னன்னா கர்மாக்கள்லாம் உங்க மனசுல இருக்கிற மாலின்யத்தை பாபத்தை போட்டுவிடும். உபாசனைகள் தேவதாக்கியான என்ன பண்ணும், உங்களுக்கு ஆபேட்சிகமான அமிர்தத்துவம் தேவலோகங்களை கொடுக்கும். தேவலோகத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் சாதாரணமான மிருத்யுவானது போனதுனால அமிர்தத்துவம் கிரமமுக்தியானது கிடைக்கும். அப்படின்னு எதா ஏவம் ஏன் தனித்தனியாக பண்ணினால் இப்படி கஷ்டம் வருது என்கிறதோ அதனால வித்யாஞ்ச அவித்யாஞ்ச தேவதா ஞானம் கர்மசா இத்யர்த்தா. தேவதா ஞானம் உபாசனை கர்மசா இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும். யா ததே ததுபயம் சா ஏகேன புருஷேன அனுஷ்டேயம் வேதா. இவ்விரண்டையும் ஒரு மனிதனால் தான் சேர்த்து பண்ணணும் என்று அறிகிறானோ தஸ்யா ஏவம் சமுச்சயகாரிணா. இப்படி சேர்ந்து பண்ணுகிறவனுக்கு ஏவ ஏக புருஷார்த்த சம்பந்தா கிரமேண பயார்த்தம் முதல்ல இந்த பலம், அதுக்கு பிறகு அந்த பலம் அப்படின்னு ரெண்டு சேர்த்து வரலாம். கிரமேண சியாதித்யுச்சதே. என்ன பலம்? அவித்யா கர்மணா. இந்த கர்மாவனால் அக்னிஹோத்ராதினா மிருத்யும் ஸ்வாபாவிகம் கர்ம. இங்க மிருத்யுன்னு சொன்னா டெத்துன்னு அர்த்தம் இல்ல, சுவாபாவிகம் கர்ம. பைனேட்டர் பிறந்தவனுக்கு அவன் பண்ணக்கூடியதான செயல். பிறந்தவனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புலன்களை திருப்திப்படுத்துறதுதான் ஆசை கண்டிருக்கோம். காலம்பரம் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், சீக்காரணும், சினிமா பார்க்கணும், இதுல இருந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றது, சந்தியாவனம் பண்ணுங்க. சந்தியாவனம் பண்றப்ப அந்த 15 நிமிடம் என்ன பண்றது, அது பண்ணா நமக்கு தடுத்தது. அதுக்கு என்ன பண்ண அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ண வேற ஒன்றும் பார்க்காதே கருது. இப்படி இவனுக்கு கிரகஸ்தனுக்கு காலம்பரம் ராத்திரி பர்யந்தம் காலமே சூரியோதயத்திலிருந்து பிரதோஷ பரிசமாபனீயாசு பிராம முகூர்த்தம் ஆரம்பிய காலமே 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு பிரதோஷ பரிசமாபனீயாகவும் 6:30 பர்யந்தம் இவனுக்கு வேலைகள் கரெக்டா சொல்லியிருக்கு. கர்மாக்களையும் உபாசனைகளும் சாயங்காலம் வேலையில் என்ன பண்ணா பகவன்மான ஸ்மரணம். அப்ப என்ன செய்யணும், இவருக்கு பதினேற்றர் உலகத்துல அனாவசியமான புலன்களை செலுத்தி பாபத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். இவன் மனது சுத்தமா இருக்கணும். அதான் நிறுத்தி தரணும். கர்மாக்களை எதற்கு விதிச்சிருக்க நம்ம பெரியவர்கள் முட்டாளர்கள் இல்ல. விட்ட என்ன பண்ணுவோம், அவன் ஊர்ல இருந்து எல்லா ஆளுக்கையும் மனசுல சேர்த்துப்போம். அது வேண்டாம் இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் திராதினா மிருத்யும். மிருத்யுனா ஸ்வாபாவிகம் கர்மா. அதை தாண்டி ஞானஞ்ச சுவாபாவிகம் கர்மான்னா சுவாபாவிகமான ஞானம் என்ன, சுவாபாவிக ஞானம் ஊர்வம்புன்னு அர்த்தம். பிறந்த மேனிக்கு வந்தது, அவளுக்கு என்ன ஆச்சு, இவாளுக்கு என்ன ஆச்சு, அவ என்ன இப்படிப்பட்டதான விட்டு இந்த ரெண்டுதான் மிருத்யு சப்த வாக்கியம். இது தாண்டி உபயம் தீர்க்க அதிக்கிரம்யா. அதற்கு பிறகு நீங்க உபாசனை பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு என்ன பலம், வித்யா தேவதா ஞானேனா அமிர்தம் தேவதாத்ம பாவம். நானே அந்த தேவதை, எந்த தேவதையை உபாசிக்கிறேனோ அந்த தேவதையாக நான் ஆகிட்டேன். நித்தியேவ விபாவையே பவானி.
ஞானம் உனக்கு அவனே இந்த தேவதைங்கிற நிலை வரலாம். அமிர்தம் அமிர்தம் தேவதா ஞானம தேவதாத்ம பாவமஸ்மதே பிராப்னோதி. சக்தி அமிர்தம் வச்சது. இந்த இடத்துல அமிர்தம்னு சொன்னா என்னன்னா தேவதாத்ம பாவம் தான் அமிர்தம்னு சொல்றது. இந்த மனசுல இருக்கிற எல்லா சம்ஸ்காரங்களும் போய் ஆத்ம ஞானம் வர்றதுக்கு சுத்தமான ஒரு நிலையானது ஏற்படுறது. இது ஆத்மகத தேவதாத்ம ஞானம் அப்படின்னு சொல்லி, ஆயால் யாரால ஞான இஷ்டையானதை வரவழைத்துக் கொள்ள முடியலையோ, யார் இந்த ஜன்மாவிலேயே ஆத்ம ஞானத்திலேயே தன் மனசை 24 மணி நேரம் செலுத்த முடியலையோ அவளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பலம் சொல்லிருக்கு. என்னது என்ன அவங்க வாழ்க்கை முறை என்ன சொல்லிருக்கு? கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு கேவலமான கர்மாக்களோட நிர்தாரிக்க கர்மாவோட சேர்ந்து உபாசனை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சிலர் பேசா சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் ஒரு சத்தியம், கர்மாக்கள்ல வித்தியாசம் இல்லை சார், வேதத்துல இந்த கர்மா இப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இந்த உபாசனையில உருவத்தோட கூடியதான ஒரு தேவதைய மகாவிஷ்ணுவாகவும் சுப்பிரமணிய சுவாமியும் கணபதியாகவும் இப்படி உருவங்களோட இருக்கிறதான தேவதையை உபாசிக்கணுமா, அல்லது சில தேவதைகளை உருவமே இல்லாமல் ஓங்கார ரூபமாகவும் மனோமயா பிராணசரீரா அப்படிங்கிற ஒரு குணங்களோட இருக்கிற தேவதையை உருவமற்றதான தேவதைகளை உபாசிக்கணும்னு சொல்லலாம். நம்மளை உபாசிக்கணும்னா அருண கிரண ஜாலை ரஞ்சி பாசாவ பாசா, காலனை எழுந்து சூரிய கிரணங்கள் எல்லாமே சிவந்ததாக உலகத்தை எல்லாம் வியாபித்திருக்க, அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம்னு தியானம் பண்ணணும். அருண கிரண ஜாலை அஞ்சு பாசாவ பாசா, அது முடியலைங்கிற ஆளுக்கு விதிருத ஜபபட்டிகா புஸ்துகா அபீதி ஹஸ்தா, ஜபமால பட்டிகமால, அதுக்கப்புறம் புஸ்தகம், ஒரு கையில அபய ஹஸ்தம், ஒரு கையில வரத ஹஸ்தம் அப்படின்னு இந்த முதலோட இருக்கிறதா இருக்கக்கூடியதான் நம்மளால தியானம். முதல்ல யாரை தியானம் பண்ணணும்? உருவமற்றதான் நம்மளால தியானம் பண்ணும். அருணக்கிரணாலே ரஞ்சிதாசம் அப்படின்னு தியானம் அப்படின்னு அதை தியானம் பண்ணுவேன்னா இதை தியானம் பண்ணுவேன். இதை தியானம் பண்ணினா ஒரு குணம், அதை தியானம் பண்ணா ஒரு குணம். ஆனா எப்படி பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். ரொம்ப போயிடுச்சு கிட்ட வந்தாலும் இப்படி பிளான் ஆகிறேன்னு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. இவையெல்லாம் சேர்த்து பண்ணினாமே ஆனால் நமக்கு சித்த சுத்தி ஏகாகிரதனால ஆத்ம ஞானத்தை ஆத்மனிஷ்ட இந்த ஜன்மாவிலேயே அடையக்கூடியதான ஒரு பலமாக நமக்கு வருதுங்கிறத அடுத்த 3 மந்திரங்கள்னால, இப்ப இன்னைக்கு சொன்னதான 3 மந்திரங்கள்னால கர்மாவையும் உபாசனத்தையும் சேர்த்து பண்ணணும்னு எப்படி சொல்லியிருக்கா, அதே விதமாக அடுத்த 3 மந்திரத்தினால கேவல உபாசனை என்ன அந்தந்தம பிரவிசந்தின்னு ஆரம்பித்த 3 மந்திரங்கள் ஈசாவாஸ்ய உபனிஷத்துல சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த மந்திர பாகத்துல இருக்கக்கூடியதான உபனிஷத்து. வேதங்கள்ல தர்மங்கள் 2 விதமாக சொல்லியிருக்கு. பிரவருத்தி லட்சணமான தர்மம், நிவர்த்தி லட்சணமான தர்மம்னு. பிரவருத்தி லட்சண தர்மம்னா இந்த ஊர்ல நம்ம சௌக்கியமா இருக்கணும், பரலோகத்துல பகு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான தர்மத்துக்கு அதுக்கு வேண்டியதான தர்மங்களை பண்றது, கர்மாக்களை எல்லாம் பண்றதுன்றது பிரபுலிட்டு லட்சணமான தர்மம். அதனால இந்த உலகங்கள்லாம் விருத்தியாருது, நமக்கு வேண்டியதான போகங்கள்லாம் ஏற்படுறது. அந்த போகங்களுக்கு காரணமா இருக்கிறது இந்த தர்மம் தான். தர்மா தர்மங்களுடைய பலமாகத்தான் சப்தான்ன பிராமணமாக சொல்லப்பட்டிருக்கு உலகங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த பிரவருத்தி லட்சண தர்மத்தை பத்தி சொல்லியது. நிவர்த்தி லட்சணமான தர்மம்னு சொன்னோமே ஆனால் கிம் பிரஜையா கரிஷ்யாமோ ஏஷாம் நோ யமாத்மா எம் லோகா அப்படின்னு குழந்தைகள் அதுக்கு அதே பணம் இவ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஆத்மா மட்டும் ஒண்ணு இருந்தால் போரும் அப்படின்னு ஆத்மாவுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை அறிதல், அறிந்து அஞ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக தன் ஆத்மஸ்தியில இருத்தல் அப்படிங்கிறது நிவர்த்தி லட்சணமான தர்மம் அப்படின்னு மிக சிறந்ததான தர்மமாக அது சொல்லப்பட்டது. இப்படி பிரவருத்தி நிவர்த்தி அந்நியதர லட்சணமான தர்மங்கள் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நிவர்த்தி லட்சணமான தர்மம் மிக சிறந்தது என்று கருதி அதனுடைய ஒரு சிறப்பம் முதல் மந்திரத்தினால சொல்லியாச்சு. ஆத்ம ஞான நிஷ்டை. எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபமாகத்தான் ஆப்பழணும், அதையே நினைக்கணும்னு சொல்லியாச்சு. அது பண்ண முடியாத வாழ்க்கை என்ன பண்றது? அசம்பவம்னு சொல்ல வாழ்க்கை. அதற்காக அதுக்கு அடுத்த
பிரவருத்தி லட்சணமான தர்மம் அது என்ன? கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த கர்மாக்களானது விடாம பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு ஈஸ்வரார்த்தமா யார் பண்றாளோ அவளுக்குத்தான் இந்த பாபம் எல்லாம் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு சுரூபமான தீர்மானமாக சொல்லிவிட்டார். இப்படி பிரவருத்தி லட்சண தர்மம் நிவர்த்தி லட்சண தர்மம் இரண்டு விதமான தர்மங்களையும் சொன்ன பிறகு இந்த ரெண்டையும் அனுஷ்டானம் பண்ண மாட்டேன்னு சொல்றான் இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு என்ன பண்றதுன்னு அவன் கோரமான நரகாய லோகங்களுக்கெல்லாம் போறான்னு அவரை நெஞ்ச பண்ணிருக்கு. எதற்காக நெஞ்ச பண்ணிருக்கு? எப்படியாவது இந்த பிரவருத்தி லட்சண தர்மத்துக்கோ அல்லது நிவர்த்தி லட்சண தர்மத்துக்கோ வந்து ஆழம் அப்படின்னு சொல்றதுக்காக நெஞ்ச பண்ணிருக்கு. அதற்கு பிறகு ஆத்ம ஜான நிஷ்டன்னு சொன்ன அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அதை சொல்லலையேன்னு சொன்ன அதற்காக விசேஷமாக அநேஜதேகம் மனதோ ஜவீயோ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வ வருஷத்து தத்தாவதோ ஞானத்தேதி தஸ்மின் நபோ மாதரேஷ்வா ததாதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 4-5 மந்திரங்கள்னால ஆத்மஸ்வரூபம் ஏகமாகவும் சர்வ வியாபகமாகவும் சர்வ பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாகவும் சுத்தமாகவும் நித்தியமாகவும் சர்வகதமாகவும் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலம் வேற சொல்லியிருக்கார். எல்லோருடைய இதயத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, நம்ம ஆத்மா தான் சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு அப்படின்னு யார் அறிகிறார்களோ அபரோட்சமாக அவளுக்கு இனிமேல சோகமோகமே கிடையாதுன்னு உத்தமமான பலமானது இங்க சொல்லியிருக்கு. சோகமோகாதி லட்சணமான நிகில சம்சார நிவர்த்தி, சம்சாரமோ சம்சார காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமோ சேர்ந்து நிவர்த்திக்கிறது அப்படிங்கிற ஒரு அம்சம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு சரீரத்திரைய வர்ஜிதம்னு சொல்றதுக்காகவே ஒரு மந்திரம் சபரியகா சுக்கிரமகாயமவ்ரணமஸ்தா விரதம் சுத்தமபாபவித்தம் அப்படின்னு 3 விதமான சரீரங்களும் ஆத்மாவுக்கு இல்லை, சரீரத்திரைய விலட்சணமாக ஆத்மா இருக்கு என்கிறத சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் நிவர்த்தி லட்சணமான தர்மம் சொல்லியாச்சு. ஆத்மா ஜானம்னு என்ன, ஆத்மான்னு என்ன இதனையும் சொல்லியாச்சு. அதுக்கு பலவன் சொல்லி முடிச்சாச்சு. பிறகு பிரவருத்தி லட்சணமான தர்மமானது கர்மாக்களை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜீவிதம் முழுக்க பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கர்ம யோகமாக. அப்ப கர்மாக்கள்னு அது 3 விதமாக இருக்கு. வாச்சிகமான கர்மா, காய்கமான கர்மா, மானசிகமான கர்மா. அதுல காய்கமான கர்மான சரீரத்தினால பண்றதோ வாக்கினால பண்ண போடுறதோ காய்கமாக சேர்த்து போயிட்டு, ஆனா அடுத்த மனுஷனுக்கு தெரியாம சில கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கா உபாசனாதிகள்லாம். அவைகளும் சேர்த்து பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு வேதம் எப்படி போயிருக்குன்னு கர்மாக்களை மட்டும் சில பேருக்கு சொல்லியிருக்கு. கர்மாக்களை பண்ணினாலே தட்சிண மார்க்கத்தினால அவளுக்கு ஸ்வர்காதி லோகங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. பிறகு உபாசனமும் சில பேருக்கு சொல்லியிருக்கு. உபாசனம் பண்ணினா எந்த தேவதையை உபாசனம் பண்றதோ அந்தந்த தேவதா லோகத்துக்கு போறான்னு சொல்லி, கர்ம பண்ணினவாளுக்கு ஸ்வர்காதி லோகங்கள் அங்க அத்தியுதமான பலங்கள்லாம் உண்டு. பிறகு அந்த பலத்தை அனுபவிச்சு மறுபடியும் ஸ்ரீநேய புண்ணிய மருத்துவ லோகம் விசந்தி எனக்கூடியதான வழி சொல்லியிருக்கு. அதே போல உபாசனம் பண்றவாளுக்கு அந்தந்த தேவதா லோகம் பலம்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டையும் தனித்தனியா பண்ணணுமா இல்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்ல போற. என்ன கர்மாக்கள் எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ கர்மாக்களை பண்ண முடியும். கர்மாக்களுக்கு நடுவுல அந்தராயமோ அல்லது கொஞ்சம் டைம் கேப் கிடைச்சதுன்னு அப்ப என்ன பண்றதுன்னு அப்ப தாண்டோன்றதுமா உலகத்துல இருக்கக்கூடாது. உலகத்துல வாழ்னா கெட்ட சம்ஸ்காரங்கள் தான் மனசுல வந்து சேரும், ஊர்வப்பெல்லாம் வந்து சேரும், மனசுல அனாவசியமான கவலைகள் வந்து சேரும். மனசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா அந்த மனசு எங்கெங்கேயோ எதையோ அலைஞ்சுட்டே இருக்கும். ஆயால் அது கூடாதுங்கிறதுக்காக முக்கியமாக என்ன சொல்லியிருக்க, உபாசனையும் பண்ணணும். உபாசனை பண்றதுன்னு ஆரம்பிச்சடையானால் என்ன உபாசனை பண்ணணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுல கர்மாவோட உபாசனமும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் கர்மாக்களோட மட்டும் உபாசனை, கர்மாக்களை மட்டும் பண்ணினா போறாதான்னு கர்மாக்களுக்கு வேற பலம் பித்ரோகாதின்னு சொல்லியிருக்கு. உபாசனைக்கு வேற பலம் அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லியிருக்கு. ஆனா கர்மாவையும் உபாசனையும் பண்ணினவன் அந்தந்த லோகத்துக்கு போய் அங்கங்க போகங்களை அனுபவிக்கிறாளே ஒழிய அவளுக்கு ஆத்ம ஞானத்தை அறியக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இருட்டான லோகங்கள்னு சொல்லி
எது ஒரு மனிதன் அவசியம் பண்ண வேண்டியதோ அந்த இடத்துல ஒரு இதுவும் இல்லாதனால அதுக்கு இருட்டான லோகங்கள்னு சொல்லு. அதே தேவதா லோகங்கள் போனேன்னா இதை விட போகம் ஜாஸ்தி. சொர்க்கலோகத்துல என்ன போகம் இருக்கோ அதை விட 1000 மடங்கு போகங்கள்லாம் இருக்கு அங்க. இருந்த போதிலும் ஆத்மாவை அறிவது எனக்குரியதான அம்சத்துல ஒரு துளி கூட அங்க இல்லைங்கிற அபிப்பிராயத்துல காதலிட்டான லோகங்கள்னு சொல்லியிருக்க. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணினோமே ஆனால் கர்மாக்களை பண்றதுனால பிறந்த மேனிக்கு மனுஷியாளுக்கு வரக்கூடியதான போகங்கள், அந்த ஆசைகள், அதோட அந்த வாசனைகள் இவைகள்லாம் வந்து உபாசனையினால ஏகாகிரதை கிடைச்சு அவளுக்கு தேவதாத்ம பாவம் கிடைக்காது. தேவாத்மா பாவம் கிடைக்குமே ஆனால் வேதாந்தத்துல அதிகாரம் வருது. அதை வாசிச்சுட்டு அவ க்ஷேமத்தை அடைகிறா. அப்படின்னு கர்மாக்களையும் உபாசனத்தையும் சேர்த்து பண்ணணும். எது வரைக்கும் நமக்கு ஞானம் வரலையோ அது வரையும் என்ன பண்ணணும், கர்மாக்களையும் உபாசனைகளையும் விடப்படாது அப்படின்னு நமக்கு பலன் சொல்லி முடிச்ச பிறகு இன்னொரு சந்தேகம், உபாசனைகள்னா உபாசனை எப்படி பண்றது, எதை பண்றதுன்னு ஒரு சந்தேகம். உபாசனைகள்ல 2 விதமான உபாசனைகள் இருக்கு. ஒண்ணு பிரகிருதி உபாசனைன்னு சொல்ற புராணங்கள்லாம் இருக்கு. அந்த அசம்பூத் உபாசனா, பிரகிருதி உபாசனா, மாயா உபாசனா அப்படின்னு சொல்லக்கூடியதான அவ்யக்த உபாசனை எல்லாம் பண்ணினா அதுக்கு என்ன பலம்னா, ஒரு மகாபிரளய பர்யந்தம், மகாபிரளயம்னு நிறைய கோடி வருஷங்கள், நம்ம வருஷங்கள்லாம் கிடையாதுங்க. நமக்கு ஒரு வருஷம்னா தேவதைகளுக்கு ஒரு நாள், அது மாதிரி அநேக வருஷங்கள். அத்தனை வருஷங்களும் அவ சுகமோ துக்கமோ இல்லாமல் தூங்குறா போல பிரகிருதியில ஒன்னா இருந்துருக்கா. அதனால என்ன லாபம், இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் ரொம்ப நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியாம இருக்கலாமோ இல்லையோ. அப்படிப்பட்டதான உபாசனம் சொல்லியிருக்கு. அதற்கு பிரகிருதி உபாசனம்னு பேரு. இந்த பிரகிருதி உபாசனத்தை இல்லாமல் மற்ற உபாசனங்கள் சிலது சொல்லியிருக்கு. மற்ற உபாசனம் தத்தத் தேவதா உபாசனங்கள். தத்தத் தேவதா உபாசனங்கள்னா அவாவா நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். கணபதி உபாசனம் அதுல இருந்து ஆரம்பிச்சு அம்பாள் உபாசனம், சிவ உபாசனம், வைஷ்ணவ உபாசனம்னு அந்தந்த தேவதையை சர்வதா சர்வகாலமும் தியானம் பண்ணி கொண்டே இருத்தல். இதுக்கு காரிய பிரம்ம உபாசனம்னு பேர். ஏன் காரிய பிரம்ம உபாசனம்னு சொல்லி கொண்டிருக்கோம் அப்படின்னா, அதற்கு குணங்கள் உண்டு, அதுக்கு உருவம் உண்டு. எப்ப குணங்களும் உருவமும் இருக்கோ அப்பொழுது அதற்கு நாசமும் உண்டு. என்ன ஜாதசிய துருவ மிருத்யுன்னு தாங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஆகையால் ஒரு காரிய பிரம்ம உபாசனம்னு சொன்னேன்னா காரிய பிரம்ம உபாசனத்துக்கு ஒரு முடிவுங்கிறது உண்டு. ஆனால் காரண பிரம்ம உபாசனம்னு சொன்ன மாயாவச்சின்ன சைதன்ய உபாசனம், அந்த கேவலமான பிரகிருதியை அவ்யாகிருதம் எனக்கூடியதான உபாசனங்களுக்கு ஒரு விதமான நாசமும் கிடையாது. அதனால அது என்ன, அது பிரகிருதி லயங்கிற ஒரு பலம். அதனால காரிய பிரம்மோபாசனங்கள்னால என்ன பலம், இந்த பிரம்மலோகம் எத்தனை நாளா இருக்கோ அத்தனை நாள் தான் அவளுக்கு. பிரம்மலோகம் முடிஞ்சு விடுச்சுன்னா சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு ஞானம் வந்தவாள்லாம் பிரம்மலோகத்துல வந்து விதேக கைவல்லத்தை அடையிற. இவாள்லாம் ஞானம் வராம அங்கே இருக்கிறவா என்ன பண்ண போற, அடுத்த கல்பத்துல மறுபடியும் பிறக்க போற. யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு அவளுடைய மனசுல என்ன கர்மா இருக்கோ, இதுக்கு தகுந்த பல உபாசனைகள் இருக்கோ, அதுக்கு தகுந்ததான் அடுத்த ஜென்மம் அவளுக்கு ஏற்படுகிறது. இப்படின்னு நியாயம். ஆகையால் உபாசனைகள்லயே பிரகிருதி உபாசனம் பண்ணினவா பிரகிருதி லயமாகவே இருந்துருக்கா. அந்த பிரகிருதி உபாசனங்கள் இங்க நமக்கு இப்ப வழக்கத்துல இல்லை. ஆனா அவ்யக்தோபாசனங்கள்னு சாங்கியாலும் யோகிகளும் சொல்லி கொண்டிருக்க அந்த உபாசனத்தை. அது புராணங்கள்ல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த உபாசனங்கள். அதுக்கு அடுத்ததாக இப்போ உலகத்துல இருக்கக்கூடியதான கணபதியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா தெய்வங்களையும் உபாசனம் பண்ணி கொண்டிருக்காளா இல்லையா. இதுக்கு காரிய பிரம்மோபாசனம்னு பேரு. உபநிடதல மனோமயா, பாரூமஹா, சத்தியசங்கல்பா, சத்தியகாமஹா, வாமனீஹி, பாமனீஹி இப்படிப்பட்டதான குணங்களோட உபாசனம் பண்ண சொல்லி இவைகள்லாம் காரிய பிரம்மோபாசனம் தான். இந்த உபாசனம் பண்ணினவா தத்த தேவதா பலம் அங்கெங்கே என்ன பலம் சொல்லியிருக்கோ அந்த பலத்தை அடையலாம். ஆனா இந்த உபாசனங்களுக்கெல்லாம் பலம் என்ன, இறங்கி வர வேண்டியதுதான்.
கிரமமுக்தி பலகமான உபாசனங்கள் இருக்கு, அதற்கு பலம் ஞானச்சாரா முக்தி. இப்ப என்ன சொல்லிருக்க, கிரமமுக்தி பலகமான உபாசனங்கள் இல்லாமல் மற்ற உபாசனங்களுக்கு காரிய பிரம்ம உபாசனம்னு பேரு. அது இல்லாமல் பிரகிருதி உபாசனம்னு சாங்கியாலும் யோகிகளும் சொல்லி கொண்டிருக்க அந்த உபாசனம். இவர் ரெண்டுல எதை பண்ணணும்னு, எதை பண்ணினாலும் கடைசியில என்ன ஆயிடுதுன்னு, ஞானம் இல்லாதவங்க மோட்சம் இல்லை. இவருக்கு ஆத்ம ஜானத்துல இது வரைக்கும் அதிகாரம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்க, அந்தந்த பலத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிறக்க போற. வேதம் என்ன சொல்றது, மறுபடியும் பிறக்க வேண்டாம், அதற்கு நீங்க கிரமமுக்தி பலகமான உபாசனங்களும் உங்களுக்கு கிடைக்கணும், ஆத்ம ஜானமும் உங்களுக்கு வரணும், அதுக்கு வேண்டிய ஒரு அதிகாரம் வேணும். அது இந்த ஜென்மாவில தான் உங்களால் சாதிக்க முடியும். இந்த ஜென்மாவில் நீங்க சாதிக்கணும்னு என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். இது கொஞ்ச நேரம், அது கொஞ்ச நேரம். அதனால கர்மாப்பட்ட மீதி சமயங்கள்ல எப்பப்ப இருக்கோ அப்ப காரிய பிரம்மோபாசனம் காரண பிரம்மோபாசனம் ரெண்டும் பண்ணணும். ரெண்டும் பண்ணினா என்ன சார் லாபம்? அவித்யா மிருத்யும் அசம்பூத்யா மிருத்யும் தீர்த்வா விநாசேன மிருத்யும் தீர்த்வா அசம்பூத்யா அமிர்தமஸ்மதே அப்படின்னு விநாசேன காரிய பிரம்ம உபாசனத்தினால மிருத்யும் தீர்த்வா மரணத்தை தாண்டி, அதுக்கப்புறம் அசம்பூத்தியாமிரதமஸ்னுதே அசம்பூதி உபாசனத்தினுடைய பலம் என்ன ஆறுது, கிரமமுக்தி பலமா ஆறுது. இதற்கு முன்னால சொன்னது பிரகிருதி பிரளயம்னு சொன்னேன். இப்ப அதுவே என்ன பலத்தை கொடுக்கிறது, சம்யோக பிரசக்த நியாயம். ஒரு கர்மாவே உங்க உத்தேசத்தை அனுசரித்து இரண்டு பலங்களை கொடுக்கிற மாதிரி, காதிரோ யூபோ பவதி காதிரம் வீரிய காமஸ்ய அப்படின்னு கர்மாவில பார்த்திருக்கோம். கருங்காலி மரத்தினால யூபத்தை பண்ணணும், யாரெல்லாம் அதான் பண்ணணும். எல்லா யாகத்துக்கும் கருங்காலி மரம் தான் யூபம். அப்படி இருந்தாலும் எனக்கு வீரியம் வேணும்னு நினைச்சுட்டு சங்கல்ப பூர்வகமாக யாரு பண்ணினானோ அவனுக்கு சொர்க்கமும் பலம் கிடைக்கிறது, இந்த வீரியமும் ஒரு பலத்தை கொடுக்கிறது. அதே விதமாக அதிகமான ஒரு சங்கல்பத்தினால வேற பலம் கொடுக்கிற போல இந்த ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஒரு சங்கல்ப விசேஷத்தினால இவளுக்கு கிரமமுக்தி பலகமான உபாசனமாக மாறி அவளுக்கு மோட்சம் எனக்கூடியதான பலமும் ஞானம் துவாரா கிடைக்கிறது. ஆகையால் என்ன பண்ணணும், வெறும் கர்மாவே பண்ணிட்டே இருக்கிறதுல கர்மாவோட உபாசனமும் உபாசனத்திலையும் முடிஞ்ச பரியந்தம் காரிய பிரம்ம உபாசனம் பண்றது. இப்படி உருவத்தோட கூடியதான ஒரு தெய்வத்தை, அதற்கு பிறகு அந்த உருவமும் இல்லாமல் சதேவ அபேதோபாதி கல்பனம் அப்படின்னு அந்த உபாதியும் விட்டு கேவல ஓங்கார ரூபமாகவோ அல்லது அதற்கும் அப்பாற்பட்டதா சர்வ வியாபகமாக ஆத்மா தத்துவம் இருக்கு என்கிறதோ அப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக இங்கே சொல்லப்படுறது. இதத்தான் நிர்குணமாக இருந்தாலும் உபாசனம் பண்ண முடியுமான ஒரு சந்தேகம் வந்தால், நிர்குணமாக இருந்தாலும் நிச்சயமாக உபாசனம் பண்ணலாம்னு தியான தீபம் எனக்கூடியதான பிரகரணத்துல வித்யாரண்யால் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். பஞ்சவத்த பிரகரணத்தில் அந்த விஸ்தாரமாக நிர்குண பிரம்மத்துக்கு உபாசனை உண்டுங்கிற அபிப்பிராயம் எங்கே சொல்லியிருக்கு, இங்க ஈஷாவாஸ்யத்துல சொல்லியிருக்கு. அசம்போதி உபாசனம் சேர்த்து சொல்லணும். நிர்குணமா இருந்தால் அதுக்கு எப்படிதான் உபாசனை வரும், அதெல்லாம் விஸ்தாரமாக அந்த பிரகரணத்துல பண்ணியிருக்கார். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அகங்கிரகோபாசனைன்னு சொன்னது நானும் அந்த தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அகங்கிரகோபாசனை எல்லாம் கிரமமுக்தி பலகமான உபாசனமா போயிடுது. அகங்கிரகமானது சகுணத்தையும் பண்ணலாம், கேவலமான ஆத்ம தத்துவத்தையும் பண்ணலாம். ஆனா அவைகளை பத்தி இங்க யோசனை பண்ணல. ஏன்னா அது கிரமமுக்தி பலகமான உபாசனையா போயிடுது. அது அதனாலேயே அந்த ஒரு உபாசனையினாலே பிரம்மலோகம் கிடைச்சு அங்கிருந்து அவனுக்கு ஆத்ம ஞானம் வருது. அதனால சாதாரண உபாசனை இல்லை. அந்தந்தம பிரவிசந்தி ஏ அசம்பூதிமுபாசதே ததோ பூய இவ தே தமஹ யவு சம்பூத்யாகம் ரதாஹ. அந்தந்தமஹா பிரவிசந்தி, காரிருட்டான லோகங்களை அடைகிறார்கள். ஏ யார்? அசம்பூதிம், அசம்பூதின்னு சம்பவனம்னு பிறக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு உருவம்னு அர்த்தம். அசம்பவனம்னு பிறகு இல்லாது மாய பிரகிருதி அவ்யாக்கிருதம் அப்படிப்பட்டதான யார் உபாசிக்கிறாளோ ததோ பூய இவ தே தமோ யவு சம்பூத்யாகம் ரதா. இதை விட இந்த சம்பவனம் காரிய பிரம்மோபாசனம் பண்றவா அதை இதை விட ரொம்ப மோசம். என்ன சுவாமி, அங்கேயாவது தூங்கிட்டு இருந்தா இங்க என்னடா பலம்னார், விஷய தரிசனம் இருக்கு.
ஆத்மாவை பத்தி யோசனை பண்ண போறது இல்லை. வெறுமனை இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெறுமனை இருக்கு, என்ன பண்றது, போர் அடிக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு புத்தகமா தூசி எல்லாம் தட்டி எடுத்து வச்சு சரி இதை அர்த்தம் பண்ணுவோம்னு நம்ம தெரியவா எல்லாம் படிச்சாலே இந்த கீதையில் என்னத்தான் இருக்கு நம்ம பார்ப்போம்னு ஒன்னாவது படிக்கும். அப்படியும் பொழுதே இல்லாம காலமானது சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பிரபஞ்சத்தையே பார்த்து கொண்டே இருந்துட்டாரா அவன் என்னைக்கு ஒன்று புத்தர் ஆக போறான். அதே விதமான இந்த காரிய பிரம்மத்துக்கு என்ன வளர்ந்தார், அநேக விதமான இந்திரிய விஷய போகங்கள், அனுபவிக்கக்கூடியதான போகங்கள், அங்கெல்லாம் அநேக விதமான போகங்கள், சாப்பிடுறதுக்கோ பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அத்தனை போகங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க அதுலயே உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஆகையால் அந்த அதனால அப்படிப்பட்டதான லோகங்களுக்கு அவ போறா அப்படின்னு தனித்தனியாக லோகங்கள், தனித்தனி உபாசனங்கள், அதுக்கு ரெண்டு இடத்துலயும் ஆத்ம ஞானத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு இந்த மந்திரத்தில் சொல்லு. இப்ப அது பார்ப்போம். அதுனா வியாக்கிருத அவ்யாக்கிருத உபாசனையோ சமுச்சிதீஷய, வியாக்கிருத உபாசனம் அவ்யாக்கிருத உபாசனம் இவ்விரண்டையும் சேர்த்து பண்ணணும். சமுச்சிதீஷய சமுச்சயமாக பண்ணணும், சேர்த்து பண்ணணும் என்பதற்காக பிரத்யேகம் நிந்தா உச்சது. இதை மட்டும் பண்ணினால் லாபம் இல்லை, அதை மட்டும் நல்லதில்லை அப்படின்னு வெய்யறது. எதற்காக வெய்யறது? ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்றதுக்காக. அந்தந்தம பிரவிஜந்தே ஏ அசம்பூதி. அசம்பூதிங்கிற பதம் நமக்கு தெரியாது, அதுக்காக வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். சம்பர்த்த சம்பூதி சாயஸ்ய காரியஸ்ய, சம்பவனா பதவின்னு அர்த்தம். எதுக்கு? ஒரு காரிய பிரம்மத்திற்கு. தாங்கள் சொல்லக்கூடியதான தெய்வங்கள், நினைக்கக்கூடியதான தெய்வங்களுக்கெல்லாம் அங்கெங்க ஒரு உருவமும் ஒரு புறவையும் அங்கெங்க உபநடத்தல்ல இதுலயும் சொல்லிட்டு இருக்கு. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே சிததா லோகே சாநித்யாப்பி விதீயதே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பறந்திருக்கார். பரமேஸ்வரனுக்கு லிங்கம் தான் ஸ்வரூபம், இருந்தாலும் லிங்கோத்பவராக ஒரு உருவத்தோட பிறந்தார். எப்ப எதை சொன்னாலும் ஒரு உருவத்தை தான் எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்றது புராணங்கள்ல. இல்லை, அஜர்னு சொன்னா முக்கியமான பிரம்மத்துக்குத்தான். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அப்பப்போ உண்டாகிறதுனால அஜங்கிறது அதனுடைய உபலட்சண ஸ்வரூபத்துக்கு, அதனால அப்பப்போ உண்டாகுது, எல்லா ஸ்வரூபமும் உண்டாகுது. அதனால்தான் எப்படியே அக்னியிலிருந்து உண்டானார் அப்படின்னு தோன்றதா மக்கள். அக்னியினுடைய ஸ்வரூபம் வெறும் ஜுவாலா ஸ்வரூபமா இருந்தாலும் அவர் அப்படின்னு ஒரு ரூபத்தை தான் எடுத்துட்டார். அதனால அந்தந்த ஸ்வரூபமும் ஒவ்வொரு காலத்துல வந்திருக்கிறதுனால அதுக்கு காரியம் உண்டானது. தா சம்பு